ஹாய் ஹலோ வணக்கம். டுடே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முட்டை மிட்டாய். ஸோ அது எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நானும் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் எப்படி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கும் சொல்கிறேன். நல்லா வந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 4 முட்டையை எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் எடுத்துப்போம். இப்போ நான் 1 கப் சுகர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம நல்லா பீட்டரை வச்சு பீட் பண்ணிப்போம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம். நல்லா சுகர் கரையில் வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முட்டையும் சர்க்கரையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வந்துருச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா கோவா, ஸ்வீட் இல்லாத கோவா. அதுக்கு நம்ம 1 லிட்டர் சுகரை போடாமல் பாலை எடுத்துட்டு நல்லா சுண்டை காய்ச்சி இப்போ கோவா எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோவா ரெடி ஆகிடுச்சு. அன்ஸ்வீட்டட் கோவா, சர்க்கரை ஸ்வீட் போடாமல் செஞ்சது நம்ம வீட்லேயே. ஸோ இப்போ இந்த கோவா நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிப்போம். ஏன்னா கீ தான் ஸ்மெல்லை நல்லா தூக்கி கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம். இதை ஒரு வானலில் கொஞ்சோண்டு நெய்யை விட்டுட்டு அப்புறம் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவை நம்ம இதில் ஊற்றி இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டிப்போம். இப்போ இதை நல்லா நெய் விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை நம்ம மிதமான சூட்டில் கிண்டி எடுத்துப்போம். அவ்வளோதாங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா நம்ம கிளறி விட்டுட்டோம். இப்போ இது பேக்கிங் ட்ரேக்கு மாற்றி பார்த்திங்கன்னா நல்லா 10 நிமிஷம் குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்குள்ளே வச்சாச்சு. அடுத்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபைனலி எதிர்பார்த்த முட்டை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.